வணக்கம். திருமந்திரம் திருமூலர் தெய்வப்புலவர் அருளிய இந்த அற்புதமான வாழ்வியல் தத்துவம், இறையியல் தத்துவம் இரண்டையும் கலந்து, அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கை இறைவன், இறைவன் எல்லாம் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இல்லாமல் இறைவன் இல்லை. மனுஷனை பிறகு இறைவன் நினைக்கிறோம். இறைவனையும் வாழ்க்கையும் ஒருமுகப்படுத்த ஒன்று பேச வித்தியாசம் தெரியாமல் ஒன்றை கலந்து, எப்படி இந்த ஐஸ்கிரீமில் சுகரை இனம் பிரிக்க முடியாமல் அது அந்த பனியா ஸ்னோவா இல்லை இதுவா சர்க்கரையா பாலா எதையும் கண்டுபிடிக்க முடியாது, வேறுபாடு பிடிக்க முடியாமல் அன்னப்பறவை தண்ணியிலேருந்து பாலில் தண்ணியை பிரித்து எடுக்கும். பாலையும் தண்ணியும் தனியாக பிரிக்கக்கூடிய குணம் கொண்டது அன்னப்பறவை. அது இப்போ இல்லை. ஆனால் தெய்வப்புலவர் திருமூலர் தனது பாட்டில் இறைவனையும் வாழ்க்கையும் கலந்து வழங்கக்கூடிய அந்த தந்திரங்கள், அதில் இப்போ மூன்றாம் தந்திரம் பார்க்குறோம். மூன்றாம் தந்திரத்தில் என்னென்னா அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிறார். நாங்கள் அஷ்டாங்க யோகம் தான் செஞ்சிட்ருக்கோம். உரைத்தனவர் கரி ஒன்று மூடிய நிறைத்த ராசியை நிறைவரை எண்ணி பிறை சதம் எட்டு பேசிய நந்தி நிறைத்த நியமம் செய்தானே. நந்திங்கிறது என்னது? நமக்குள்ள கூடிய இறைவன். அந்த இறைவன் நியமம் செய்கிறான்னு சொல்கிறார். மூச்சை இழுத்து நிறுத்தி விட்டு வெளியிடணும், அவ்வளோதான். இது கான்செப்ட் அதுதான். இழுத்தல், விடுதல், நிறுத்தல் என்று சொல்லப்பட்ட மூச்சு காற்று அது எண்ணிக்கையோடு செய்து விட்டால், அதனை சொல்லிய அஷ்டாங்க யுகத்தில் சொல்லிய நந்தி நிறைத்தையும் செய்தான். தீமைகளை அகன்று நன்மைகளை உண்டாக்கி அதில் அவனை வாழ்க்கையோடு கலந்திருக்க செய்தான். இப்போ இதை எங்கே சொல்லியிருக்காங்க உலகத்தில்? எந்த சமய வழிபாட்டில் எந்த வேதத்தை சொல்லியிருக்காங்க? நல்ல யோசிச்சு பார்க்கணும். நம்ம சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு. என்னன்னா நியமத்தில் சொல்லியிருக்காரு, மூச்சு இழுத்து நிறுத்தி விடுறதை செய்தால் தீமைகள் அகலும், நன்மைகள் சேரும். இப்போ ரெண்டு பொருளை ஒன்றா போட்டு செய்கிறாரு, கலந்து போட்டு நியமத்தை நியமம் இங்கே ரெண்டு அரசாங்க முதல் ரெண்டு நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 இருக்குது. 8 இந்த முதல் நியமம் ஒழுக்கம், ரெண்டாவது நியமம் கட்டுப்பாடு. இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து செஞ்ச மாதிரி அந்த இறைவனையும் வாழ்க்கையும் ஒன்றா கலந்து சொல்கிறாரு. அதில் இந்த மூச்சு இழுத்து விட்டு நிறுத்தக்கூடிய பயிற்சி பண்ணால் தீமைகள் அகலும், நன்மைகள் நிலைக்கும் என்று சொல்கிறார். பிடிச்சிருந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.